வாழ்க வளமுடனே. நான் ஸ்டார்ட் பண்ணிட்டுங்களாங்க? இப்படின்னு பரவாயில்ல. நீங்கள் டவுன் அறுத்தீங்கன்னா நான் டவுன் அறுத்துங்க. அப்படியா? சரிங்க, நான் தவம் பண்ணுறேன். ராதாமா வரலைங்களா இன்னைக்கு? இன்னும் வரல. சரி, சரிங்க. ம், பாருங்க, அம்மா ம். வந்தாங்கன்னா எடுக்கலன்னா நான் எடுக்கிறேங்க. நீங்கள் சரி. நீங்கள் ஆரம்பிச்சு. நல்லது. ம். வாழ்க. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் வேதாத்திரிய உள்ளங்களின் மதிநுட்பமும் சூக்குமமாய் குருளர்களோடு நம்மை நாம் உழ்வதற்கு துணை நிற்குமாறு என்று சங்கற்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் மற்றும் குருவணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களையும், குரு வணக்கம் பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களையும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். ஜமுனா ராணி அம்மா. பத்மாவதி அம்மா, உங்களால் இறைவணக்கம் பாட முடியுமா? வாய்ப்பு இருக்கா? சரி, நானே இறைவணக்கம் பாடிடுறேன். ஆதி எனும் பரம்பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பிறப்பிடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தி புன்செயல்கள் பதிவழிந்து பூர்வ நிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் கலங்கங்கள் போக பெருங்கலத்தவத்தீ கருத்துடனே விளைவறிந்து ஐந்து புலனை ஆளும் கலை போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ளமை பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமுடு காய கற்பும் சீர்கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக சிறப்பானதொரு பஞ்சபூத நவகிரக தவம் நடத்திய
அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி கார்த்திகேயன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தவத்தை தொடர்ந்து இன்றைக்கு நம்முடன் மூத்த பேராசிரியர் பழனிச்சாமி ஐயா இணைந்துள்ளார்கள். அன்பர்களுக்கு இருக்கும் சந்தேகங்களை அவரிடம் கேட்டு தெளிவு பெறலாம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. கேக்குதுங்களா ஐயா? வாழ்க வளமுடன். கேக்குதே. சரி. நண்பர்களுக்கு சரி, நான் ஆரம்பிக்கிறோம். நேற்று நீங்க அந்த பற்று பற்றி பேசுனீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பெற்றோர் குழந்தைகள் கிட்ட பற்று இருக்கும். அதை கேட்டிங்கன்னா அந்த பற்றுக்கும் கடமை, அது நாங்கள் செய்யறது கடமைன்னு சொல்லுவாங்க. அது எங்க அந்த வித்தியாசம் இல்லை, எப்போ அந்த பற்றுக்கும் கடமைக்கும் அந்த லிமிட்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி வரையறுக்கிறது? கடமைக்கும் வித்தியாசமா? இப்போ பற்றுனா, இப்போ குழந்தைகளை நாங்கள் டெய்லி படிக்க வைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்ணி நாங்கள் இது எங்களோட கடமைம்பாங்க. ஆனால் அந்த பசங்களுக்கு அது கொடுமையாக தான் இருக்கும், கடமையாக தெரியாது. ஸோ எனக்கு இப்போ பசங்க கிடையாது. ஆனால் நிறைய பேர் என்கிட்ட வர பிரச்சனை என்னென்ன வரும்னா, அவங்க பசங்களோட இருக்கிற பிரச்சனைகளை தான் சொல்லுவாங்க. நான் எவ்வளோக்கு நம்ம எங்கே அவங்கள குழந்தைங்களை அவங்க வழியில் விடணும், விட்டுருங்க, நீங்கள் அவங்கள போய் பிடிச்சுக்காடிங்க, அவங்க வழியில் விட்டுடணும் அப்படிங்கிற தெளிவை எப்படி உணர்த்த முடியும்? அதாவது ஐவகை கடமைகளின் வரையறைன்னு சொல்லலாமாங்க? அப்படி வச்சுக்கலாம். நம்ம சொல்லுங்க ஐயாவோட கேள்வி சொல்லுங்க. ஐயா நீங்க சொல்லுங்கய்யா. அதாவது யாருடைய சுதந்திரத்திலையும் தலையிடாம நம்ம அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பா எப்பொழுதும் அப்ரோச் பண்றதுக்கு ரெடியா இருந்தா போறோம். குடும்பத்துல ஒரு அளவு வரைக்கும் அவங்க சொந்த கால்ல நிக்கிற வரைக்கும் பண்ணணும். சொந்த கால்ல நிக்கிறதுன்னா இப்போ உடல் அளவுல அப்படின்னு பார்க்கும்போது அவங்க எழுந்து நிக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் கையை பிடிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த மாதிரி வாழ்க்கையில அவங்கள ஒரு நிலைமைக்கு அவங்க பாத்துக்கிற நிலைமைக்கு கொண்டு வந்து விட்ட பிறகு நம்ம விலகி நின்னுடணும். அவங்களே அதை மேற்கொண்டு ரெடி பண்ணிக்கணும். அதுக்கு வெளியில இருந்து நம்ம தேவையான இதை கொடுக்கலாம். பட் கொடுக்கும்போது அதை எடுத்துக்கணும் அப்படின்ற எண்ணம், அதான் எதிர்பார்ப்பு இல்லாததுதான் கடமை. ஸோ எதிர்பார்க்கும் பொழுது நம்மளுடைய உணர்வுகளை, உணர்ச்சிகளை, நம்மளுடைய விருப்பங்களை அவங்க பேர்ல திணிக்கிறோம். நேத்தி கூட ஒருத்தங்க என்னோட பிரதர் என்ன சொன்னாரு, குழந்தைங்க 12க்கு அப்புறம் என்ன படிக்கிறதுங்கிறது குழந்தைங்க சிந்திச்சு படிச்சாங்கன்னா படிக்கிறதுல அந்த இன்வால்மெண்ட், ஈடுபாடு, அப்புறம் நெக்ஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் அப்படிங்கறதுல ஒரு வாழ்க்கையில தெளிவு இருக்கும். ஆனா அவர் சொல்றாரு, என் குழந்தை கவுன்சிலிங் கொடுங்கன்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸே கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணிடுறாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த எக்ஸ்போஷரை வச்சு, இது நல்லா இருக்கும், இது இந்த இருக்கும், அந்த காலேஜ் இப்படி, இந்த கன்சல்டன்ட் இது பண்ணி எல்லாத்தையும் டிசைட் பண்ணிட்டு இவங்களுக்கு இதுதான் சரிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்புறம் அதுல குழந்தைகளுடைய விருப்பம் என்ன இருக்கு? எனக்கு தெரிஞ்சு என்னுடைய பையனுடைய ஜெனரேஷன்ல நிறைய பேர் படிச்சதுக்கும் அவங்க வேலை பார்த்ததுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த பேஷன் இல்லை. அதே மாதிரி வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது ஆக்சுவலா அந்த படிப்பு அந்த நெக்ஸ்ட் லெவல் ஒரு வேலைக்கு சேரணும்.
அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அப்படிதான் நம்ம ஜெனரேஷன் இருந்ததெல்லாம். ஒரு பேசிக்கான ஒரு அவங்க கால்ல அவங்க நிக்கிற வரைக்கும், அவங்க தங்கள பார்த்துக்க முடியற வரைக்கும் தான் கடமை. அதுக்கு மேல இருக்கிறது சமுதாய கடமை. சோ அதான் தன்னுடைய கடமை, அடுத்து குடும்பம். அதுக்கு ஒரு வரையறை வச்சாதான் நம்ம அடுத்த லெவலா இருக்கக்கூடிய சமுதாயத்துக்கே முடியும். இல்லைன்னா வாழற வரைக்கும் நம்ம குடும்பத்துக்கே தான் இருந்துட்டு இருக்கணும். அது சில சமயம் விருப்பம் இருக்கும், சில சமயம் விருப்பம் இருக்காது. தேவையில்லாத மனஸ்தாபங்கள் வரும், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களா வரும், பிறருடைய சுதந்திரங்கள்ல குறுக்கிடுறதா வரும். இது வந்து என்னுடைய ஒரு சின்ன கருத்துங்கய்யா. ஐயா நீங்க விவரமா சொல்லுங்க. வாழ்க்கை வளமுடன். அதேதாம்மா. அதாவது நிறைய நாம வளர்க்கிறோம் என்பதே தவறான ஒரு கருத்து. குழந்தைகளை நாம் வளர்க்க முடியாது. அவ்வளவையே ஒரு செடியை கூட நாம் வளர்க்க முடியாது. அதுக்கான பாதுகாப்பு, உரம், தண்ணி எந்த இடத்துல வச்சா அது நல்லா வளருமோ அந்த சூரிய வெளிச்சம் படக்கூடிய இடம். இதுதான் நம்மால் முடிஞ்சது இவ்வளவுதான். பயிர் தானதான் வளரும். அதே போலதான் குழந்தைகளும். அவங்களும் ஒரு கருமையத்தோட பிறந்திருக்கிறாங்க. தன்வினை முன்வினை எல்லாம் வச்சிருக்கு. அதுக்கு ஏற்ப என்ன வளருமோ அதுதான் வளரும். அப்ப நம்முடைய கடமை என்ன? அப்படி விட்டுட முடியுமான்னு சொன்னா அது வளராது. அப்ப நம்முடைய கடமை இது எந்த இடத்துல வைக்கணும், அதுக்கு என்ன பாதுகாப்பு கொடுக்கணும், என்ன பராமரிப்பு செய்யணும், இதுதான் நம்முடைய கடமையை தவிர அது என்னவாகணுன்றது அதனுடைய கருமையத்தினுடைய தாக்கத்துல தான் வரும். ஸோ இதை புரிந்து கொள்ளாம நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் தான் குழந்தை வளர்க்குறேன் அப்படிம்பாங்க. யாரும் வளர்க்க முடியாது. அப்படி வளர்த்துருந்தா இப்போ 2 குழந்தைகளுக்கு வச்சுங்களேன், 2 ஒரே மாதிரி வளர்த்துருக்கணுமா இல்லை? என்னுடைய திறமையை நான் வளர்த்துருக்கிறேன். அப்போ 2 குழந்தை ஒரே மாதிரி இருக்கணுமா இல்லை? இல்லையே. அப்போ எதுவுமே நம்முடைய கையில கிடையாது. எல்லாம் அதனுடைய வித்துக்கு தகுந்த மரம், அவ்வளவுதான். நம்முடைய கடமை வந்து பாதுகாப்பு, பராமரிப்பு, அதுக்கான தக்க சூழலை அமைத்து கொடுப்பது. அப்போ நல்ல பள்ளிக்கூடம், நல்ல காலேஜ், நல்ல ஒரு அதுக்கு தேவையுள்ள என்ன வசதிகள் தேவையோ அதை செய்து கொடுப்பது. அதுக்கு உறுதுணையாக அதனோட இருந்து என்ன நடக்குதோ, அது என்ன நல்லது கெட்டது இருக்குதோ அதை அட்வைஸ் பண்ணக்கூடிய நிலை. இது மட்டும்தான் நம்முடைய தவிர வளர்வு அல்லது வந்து அது எங்கே எப்படி மாறுதுன்றதெல்லாம் நம்ம கையிலே கிடையாதுங்க. ஸோ இப்படி எதுவுமே அதை புரிஞ்சுக்கிட்டோம் சொன்னால் அதுதான் பற்றற்ற நிலை. சரி, நம்முடைய கடமை செய்துட்டு வருவோம், என்ன ஆகுதோ சரி என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் தான் பற்றற்ற நிலை. இது வேணும், இப்படித்தான் இருக்கணும், இல்லைன்னா உனக்கு திறமை இல்லை, அப்படி இல்லை, அவனை பாரு இவனை பாருன்னு சொல்லி நிந்தனை செய்தோம் என்று சொன்னால் அது வந்து பற்றுன்னு அர்த்தம். சரிங்களையா? ஐயா அப்படியே அந்த வரையறை சொல்லுங்கய்யா. தான் அப்படின்னா அது எந்த அளவு வரைக்கும் நம்ம கடமை, குடும்பம்னா எந்த அளவு வரைக்கும், அதாவது எந்த அளவு வரைக்கும், அப்படி வரையறை அப்படின்றது வந்து அது வள்ளுவர் சொன்ன மாதிரி சொல்லுக சொல்லிற் பயனுடைய, சொல்லற்க சொல்லிற் பயனிலா சொல். இப்போ நம்முடைய அனுபவத்தை வைத்து சிலவற்றை நாம் வந்து அறிவுரை சொல்லலாம். ஆனா அதை நிராகரிப்பதும் ஏற்றுக்கொள்வதும், அது ஏற்றுக்கொண்டாலும் அது செய்ய முடியாமல் தவிப்பதும், இதெல்லாம் அவங்களுடைய வினை பயன் தானே. அதனால யாராக இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண முடியாதுங்க. அது சாமி சொல்லுவாங்களே, யாரும் திருத்த முடியாது. அவங்களா திருந்திக்கணும், ஒரு அட்வைஸ் வேணும்னு நினைச்சாதான் அதை நம்ம வந்து கொடுக்க முடியும். அதுக்கு வேல்யூபிளா இருக்கணும், அது சொல்லக்கூடிய தகுதியும் இருக்கணும். வயசு வந்தால் மட்டுமே அட்வைஸ் பண்ணக்கூடிய தகுதி வர்றதில்லை. பல குடும்பங்கள சிக்கலே வந்து நான் அப்பா, நான் அம்மா, நான் தாத்தா பாட்டி அந்த அதிகாரத்தில் அட்வைஸ் பண்ணும்போது தான் சிக்கல் வரும். ஸோ அனுபவம் எல்லாருக்கும் உண்டு. ஆனால் யார் அட்வைஸ் பண்ண முடியும்னா அந்த அனுபவங்களை வைத்து கொண்டு தானே ஒரு பாடம் கற்று அந்த பாடம் மற்றவங்களுக்கு பொருந்துமா இல்லையா அப்படின்லாம் யோசித்து பார்த்து பண்ணக்கூடிய அட்வைஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு தான் அது வந்து சொல்ல முடியுமே தவிர, எனக்கு வயசாகி போச்சு நான் அட்வைஸ் பண்ணுவேன்னு சொன்னால் அது பெரும்பாலும் சிக்கலில் தான் வந்து முடியுதுங்க. அதனால் வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தவங்க முதல்ல அட்வைஸே பண்ண முடியும். அப்போ தன்னுடைய அனுபவத்தை அந்த இடத்துல இணைத்து கொண்டு இது எப்படி செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னு சொன்னாக்கா
ஒவ்வொருத்தருக்கும் என்ன தேவையோ அதை பண்ண முடியும். அப்படியே செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்வதும் தவிப்பதும் நிராகரிப்பதும் அவங்களுடைய வினைப்பதிவு தான். அதனால் இதுக்கு வரையறை அப்படின்னு தெளிவாக சொல்வதற்கு என்னை பொறுத்தவரைக்கும் தெரியலைங்க. அப்படி இல்லைங்கய்யா. இப்ப தான் எனக்கு உண்டான கடமை அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நான் என்னுடைய உடலை, என்னுடைய மனதை எந்த அளவுக்கு நான் ஓம்பணும். இப்போ ஒரு பாத்தீங்கன்னா டோட்டலா உடம்பு அப்படியே எப்ப பாரு உடம்பையே பார்த்துட்டு இருக்காங்க. சோ இப்போ அதுல அந்த கடமை அப்படிங்கறதே வரையறை தான். ஆமா, எல்லாமே அளவுமுறை, ஒன்றின ஒன்றை தராமல் பார்ப்பது தான் அளவுமுறை. அந்த இடம் தாங்க கேக்குறேன். ஆமா, அப்படி பார்க்கிற போது உடல் பராமரிப்புன்னு பார்த்தாலே நமக்கு தினசரி உடம்பு நல்லா வச்சுக்கிறதுக்கு சில பயிற்சிகள் வேணும். மனசை ரிலாக்ஸாக வச்சுக்கணும்னு சொன்னாக்கா முதல்ல புரிதல் தத்துவம் வேணும். வாழ்க்கை என்ன எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு புரிதல் வேணும். அந்த புரிதல் வந்து விட்டால் எதிர்பார்ப்புகள் இருக்காது, ஆசைகள் அளவு மீறி ஆசைகள் இருக்காது, சாதிக்க முடியாத ஆசைகள் இருக்காது. அந்த நிலை வந்து விட்டாலே உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு போதுமான அளவுக்கு ஆரோக்கியம் வந்துடும், மனநலம் வந்துடும். அதன் பிறகு மற்றொரு தொடர்பு கொள்ளக்கூடிய நிலை வருகின்ற போது அதுலேயும் நம்ம எந்த அளவுக்கு உறவோடு நட்போட நெருங்கி போக முடியும். எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி நம்மளால பிஹேவ் பண்ண முடியாது. அப்போ அதில் உறவு, நட்பு, நெருக்கம், அதுலேயும் கடமை வந்துடும். நம்ம எந்த அளவுக்கு அவங்களுக்கு பண்ணணும் அப்படின்ற இது வந்துடும். அப்படி எல்லாவற்றையும் கவனித்து பார்த்து செய்யறது ரொம்ப கடினமான ஒரு டாஸ்க்கு தான். ஐயோ, இதுல அடிஷனல் கொஸ்டின்ங்க என்னன்னா, ஐயா சொல்றது புரியுதுங்க, அம்மா சொல்றதும் புரியுது. இப்போ மூத்தோர் வழி வாழ்தல், பெரியவங்க சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் வள்ளுவர் சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு கொள்ள பயன்படும் கீழ் அப்படின்றாரு. ஸோ இந்த பெர்ஸ்பெக்டிவ் எப்படிங்க அதுக்குள்ள கொண்டு வர்றது? இப்போ ஐயா என்ன சொல்றீங்க, ஐயா சொல்றது எப்படி நம்ம வாழ்க்கைக்கு உபயோகமா இருக்கு அப்படின்றத கேட்கறதுக்கு தான் கேள்வி பதில் நிகழ்வுல அமர்றோம், வகுப்புலாம். ஆமா, இத பசங்களுக்கு எப்படி இந்த பெர்ஸ்பெக்டிவ் புரிய வைக்கிறது? அதாவது நம்ம புரிய வைக்கிறது நம்ம வேலையா, இல்ல அது எப்படி எடுத்துக்கிறது அப்படின்றது நம்ம கடமைதான். வேலைன்னு சொல்ல முடியாது, கடமைதான் என்றாலும் கூட அவங்க எந்த அளவுக்கு அந்த வயசு இருக்கு. இப்போ 14 வயதுக்கு பிறகு அவங்களுக்கு ஒரு சுயமாக சிந்திக்கக்கூடிய தன்மை வரும். அதாவது தன்னுடைய வாழ்க்கை, தன்னுடைய தேவைகள், கடமைகள் அப்படின்ற மாதிரி அப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அது வரைக்கும் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை பருவம் மாதிரி ஏதோ அவங்களுக்கு ஸ்கூலுக்கு போவாங்க, வருவாங்க, நேரம் விளையாடுவாங்க, அது பிடிச்ச விளையாட்டு செய்வாங்க, இது மாதிரி தான் போய்கிட்டு இருக்கும். அப்போ அந்த 14 வயதுக்கு மேல அவங்க சிந்திக்கிற போதுதான் அவங்களுக்கு சந்தேகங்கள் வரும். அப்போ அந்த இடத்துல குழந்தைங்க நம்ம இடத்துல ஃப்ரீயா பேசுற மாதிரி நம்முடைய பிஹேவியர் இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு சரியான கைடன்ஸ் நம்ம அப்பா கிட்ட கேட்கலாம், அம்மா கிட்ட கேட்கலான்ற நம்பிக்கை இல்லைன்னு வச்சுக்கங்களேன். அப்ப அவங்களாகவே தெரிஞ்சுக்கணும். எப்படி தெரிஞ்சுக்குவாங்க? நல்ல வினை பதில் காட்டினா பரவாயில்ல. இல்லைங்க, இப்ப நீங்க சொன்னீங்களேங்க, அம்மா அப்பா கிட்ட கேட்டா அவங்க கரெக்டா சொல்லுவாங்க அப்படின்ற பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறீங்க. அது முதல்ல இருந்தே குழந்தைகளுக்கு அந்த நெருக்கம் இருக்கணும். அவர் தவறுகள் ஏன் அப்படின்ற காரண காரியத்தோட சொல்லணும். சும்மா அதட்ட கூட, அது தப்பு செய்யாத, இது சரி, இதை செய் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன் சரி, ஏன் தப்பு, அந்த காரணத்தை சொன்னா அவங்களே டிசைட் பண்ணிப்பாங்க செய்யறதா வேண்டாமான்னு. ஸோ படிக்கணும் அப்படின்றது எல்லாரும் சொல்றாங்க, படி படி படின்றோம். ஏன் அவங்களுக்கு ஆர்வம் இல்லை அப்படின்னா அது இப்போதைக்கு இமிடியட் பெனிஃபிட் ஒன்றும் கிடையாது. அது ஒன்றும் படிக்க ஹாப்பினஸ் கிடையாது, கண்டதெல்லாம் முதல்ல திணிக்கணும். அது சென்சுவல் என்ஜாய்மெண்ட்ஸ் கிடையாது. கரெக்ட். அப்ப யாருக்குமே அதுல நாட்டம் இருக்காது. அப்போ இது என்னோட பெனிஃபிட், ஃபியூச்சர் பெனிஃபிட். இதெல்லாம் படிச்சு முடிச்சு பட்டம் வாங்கி, முதுகலை பட்டம் வாங்கி,
அப்படி வரும்போது அந்த தகுதி திறமை அதிகமாகும். அப்போ சமூகத்தில் ஒரு தொழிலோ அல்ல நாம் தொடங்கணுமோ இல்லை ஒரு வேலைக்கு போகணுன்னாலும் கூட இந்த தகுதி உள்ளவங்களுக்கு தான் இங்கே வாய்ப்பு, இல்லைன்னா கிடைக்காது. அப்போ நல்ல ஒரு லைஃப் நமக்கு அமையணும்னு சொன்னால் அதுக்கு பேஸ் வந்து எஜுகேஷன் தான். அது வந்து திடீர்னு கற்றுக்க முடியாது, சின்ன வயசுலேருந்தே படிப்படியாக போகணும். அப்படியே அந்த எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லி கைட் பண்ணணும். சரிங்க. அது உடனே ஏற்றுக்கொள்ள குழந்தைங்க முடியாது. ஒரு கருத்து சொல்லுவாங்கயா. சொல்லுங்க. அதாவது நம்ம நடந்துக்கிற விதத்துல நம்மளுடைய மெச்சூரிட்டிய பார்த்து அவங்களே வந்து கேக்குற லெவல்ல நம்ம இருந்தா குழந்தைங்க வருவாங்கங்கிறது எனக்கு தோணுதுங்க. நிச்சயமாமா, அதுதான் இது. அதாவது நம்முடைய மெச்சூரிட்டி நம்மளா போய் கேளுன்னு சொல்லவே வேண்டாம், அவங்களா வந்து கேட்கணும். அந்த லெவல்ல நம்ம நடந்துக்க கூடிய விதம், கோவப்படாம, அந்த மெச்சூரிட்டி, தட் இஸ் we should be an inspiration rather than an advisor. அதேதான். அது வந்து சின்ன வயசுல இருந்தே தொடர்ந்து வரணும். ஏன்னா பேரண்டிங் தானே பண்றோம், தாய் தந்தை தான் முதல்ல வளர்க்குறாங்க. அப்போ சின்ன வயசுல இருந்து அவங்களுக்கு வந்து நம்முடைய அன்பு, ஒரு அட்வைஸு, அவங்களுக்கு எப்போ அவங்க கூட வந்து என்ன செய்தாலும் அதில் எப்படி இருக்கு அப்படின்றது மாதிரி அவங்களுடைய உணர்வுகளை மதித்து சில சமயங்களில் நல்லா செஞ்சால் பாராட்டணும். தீய செய்யும் போது உடனே தண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்கான காரண காரியத்தை சொல்லி விளக்கி சொன்னோம்னா அவங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். தவறு செய்தாலும் எதனால அப்படின்னு அப்பா விளக்கி சொல்லுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து விட்டால் எந்த இதையும் வந்து நம்மகிட்ட மறைக்க மாட்டாங்க. அது வந்து பிறப்பிலிருந்தே அந்த பீடி அந்த கொண்டு வரணுங்க ஐயா. இப்போ திடீர்னு ஒரு ஸ்டேஜ்ல வரணும்னு வச்சுங்களேன், அப்போ கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா எப்போ இப்படிதான் பிஹேவ் பண்ணுவாங்க அப்படின்னு வந்துச்சுன்னா, இல்லை இது வந்து இல்லை, நான் இப்போ வந்து எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டேன், அப்படிலாம் சொன்னாங்க, அதனால என்னுடைய தவறு இருக்கு, நான் உன்னை இது மாதிரி இப்படி ட்ரீட் பண்ணிட்டேன், இனிமேற்கொண்டு வந்து இது இப்படி நான் பண்ணணும் அப்படின்ட்டு நானும் மாத்திக்கிறேன் சொல்லி அதையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் இப்ப நினைக்கிறேன், நீ என்ன நினைக்கிறேன்ற மாதிரி அப்படி ஒரு டிஸ்கஷன்ல போகணும் ஃப்ரெண்ட்லியா. அப்படி போகும்போது தான் இதுவரைக்கும் தவறு நினைச்சிட்டமே, சரி இப்போ வந்து மாறிட்டாங்க, அம்மா மாறிட்டாங்க, அப்பா மாறிட்டாங்க, அப்போ இனிமே அவங்ககிட்ட நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை அங்க கொண்டு வரணும். அது காலம் கடந்து போகும்போது முதல்ல நம்முடைய தவறுன்றதை அவங்ககிட்ட சொல்லணும். நான் எனக்கு தெரியல எப்படி கைட் பண்றதுன்னு, இப்போதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன், மன்றத்துக்கு போனேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டேன் அப்படின்ற மாதிரி தன்னுடைய தவறை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு பிறகு நானும் மாறுறேன் அப்படின்ற மாதிரி சொன்னா தான் அப்போ அவங்க மாறும்போது நாங்கள் மாறலாமேன்ற எண்ணம் அங்க முதல்ல வரும். சரிங்க, ரொம்ப நன்றிங்க ஐயா. ஆனா எப்படி நான் முயற்சி பண்ணினாலும் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷனுக்கு வராதுங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணுங்க. ஏன்னா அதோடைய வித்து இருக்குல்ல, கருமையும் இருக்குல்ல, அதுக்கு தகுந்த மாதிரி தானே. ஐயா, நாட் ஒன்லி தட், நம்ம எக்ஸ்பெக்டேஷன் தவறா கூட இருக்கலாம், தவறா இருக்கலாம். ஏன்னா அவங்களுடைய நம்ம இறைநிறையினுடைய வழியில குறுக்கிடுறோம். ஆமா, எதிர்பார்ப்பு என்பதே குறுக்கிடல் தானம்மா. ஐயா, கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டோம்னா தானா மிச்சதெல்லாம் நடக்கும். அதுக்கு ஒரு செடிக்கு தேவையான உரம், அதுக்கு தேவையான காற்று, இதெல்லாம் கரெக்டா நம்ம கொடுத்துட்டோம்னா அது தானாவே நல்லாவே வளரும். தானாவே புரிஞ்சுப்பாங்க அவங்களுக்கு என்ன வேணும், என்ன வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கறத. நம்ம சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை இல்லையா? ஆனா கொடுக்க வேண்டியதை கரெக்டா கொடுக்காம அந்த குணம், அந்த இது, அந்த சரியான கல்வி, சரியான ஞானத்தை கொடுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. அதை கொடுக்கறது வந்து சில விஷயங்கள் வந்து புக்கு மூலமா கொடுக்கலாம், சில விஷயங்கள் நம்ம நடந்த கூட முறைகள் மூலமா தான் கொடுக்க முடியும். ஆமா, சிலதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் கூட செயல்படுத்த முடியாது. பல நேரங்கள்ல நம்ம யோசிக்கிறது வந்து கரெக்டா இல்லாம கூட இருக்கும். ஏன்னா நம்மளுடைய லிமிட்டட் நாலேஜ் தான். ஆமா, இப்ப மனுஷி வந்து 16 காரணங்கள்ல வேறுபடுறாங்கன்னு, அவங்க ஏஜ், அவங்களுடைய ப்ராஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் நம்ம அவங்க வயசுல இருந்து பார்த்தா மட்டும்தான் அதை யோசிக்க முடியும். ஆமா ஆமா, நம்ம வந்து நம்மளுடைய படிப்பு, நம்மளுடைய அதை வச்சுதான் நம்ம யோசிப்போம். நம்ம யார்கிட்ட கன்சல்ட் பண்ணுவோம்?
நம்மளோட ஏஜ்ல இருக்கிறவங்க கிட்ட மட்டும்தான் கன்சல்ட் பண்ணுவோம். ஆமா, பசங்களை பட் அப்படித்தானே. ஃபியூச்சர் வந்து இன்னும் 20 வருஷம் கழிச்சு தானே. அப்ப ஆமா இப்படிதான் இருக்குமா இல்ல இன்னும் மோர் இதுவாகுமா நமக்கு தெரியாது. ஆமா So, இன்னைக்கு பசங்களுக்கு எல்லாமே தெரியுதுங்கய்யா. நம்ம கிட்ட கேட்டுதான் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இல்ல. அதுவும் ஒண்ணு இருக்கு. சோ நம்ம அப்டேட்டா இருந்தா கூட ம் இது இது இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமை 5 வருஷம் கழிச்சு இருக்குமான்னு நமக்கு தெரியாது இல்லையா? அந்த அளவுக்கு ஆமா அட்வான்ஸ். சோ ஒரு கைடன்ஸா சொல்லலாம். நீ இப்படி இருக்கலாம். இதுல இருந்து ஏதாவது இப்படி வந்தாலும் எப்படி ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும், அப்படி போனாலும் ஃபேஸ் பண்ண ரெடியா இருக்கணும்னு ம் வாழ்க்கைக்கு அவங்களுக்கு வந்து பிளஸ் அண்ட் மைனஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம்னா எனி சிச்சுவேஷன் தே கேன் டேக். ஆமாம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே இதுல சேட் ஜிபிடி மாதிரி போனேன், எது கேட்டாலும் அட்வைஸ் பண்ணுது அது, இல்லைங்களா? அப்போ இன்னொருத்தர் கேட்டு தான் தெரிஞ்சுக்கின்ற அவசியமே இல்லாத அளவுக்கு சயின்ஸ் வளர்ந்துருச்சு. கரெக்ட். அதுதான் சயின்ஸ் வளர்ந்துருச்சு. அதனால அவங்க அங்கிருந்தே ஈஸி எடுத்துருவாங்க. பட் அதுக்குமே நம்மகிட்ட கேட்கணும்னு சொன்னா அந்த நட்பு ஃப்ரெண்ட்லியா பழகிறது, அவங்களுடைய தேவைகளை உணர்வுகளை மதிக்கிறது, அது மாதிரி பிஹேவியர் வந்து அது இதுல வராது, இன்ஃபர்மேஷன்ல கிடைக்காது. அந்த பிஹேவியர் வச்சு தான் அவங்களுக்கு வந்து ஏதாவது அனுபவம் கூட மிஷின்ல கேட்டு தெரிஞ்சுக்காம அந்த உணர்வை பரிமாறி கொள்வதற்கு நம்ம கிட்ட வருவாங்க. வாழ்க. ஐயா வணக்கம். சொல்லுங்க. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. ஐயா இப்போ குழந்தைங்க வந்து வளர்ற காலகட்டத்துல நாம வந்து அதுக்கு 18 வயசு ஆகல, நம்ம 13 12 13 அந்த வயசுல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அதுங்களுக்கு வந்து சில விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்க முயற்சிக்கணும். ஆனா அவங்களுக்கு வந்து அது தெரியுது, அறிவுபூர்வமா ஓரளவுக்கு தெரியுது. இருந்தாலும் அவங்களுக்கு வந்து அது அந்த நேரம் பண்றாங்க, அப்புறம் திரும்ப மாத்திக்கிறாங்க, அந்த நேரம் பண்றாங்க, திரும்ப மாத்திக்கிறாங்க. உதாரணத்துக்கு இப்ப நம்ம இதை வந்து எல்லாரும் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இங்க வந்து அமெரிக்கால வந்து இருக்கிறவங்க குழந்தைங்களை தமிழ் படிக்க வைக்க முயற்சிக்கிறோங்க. நம்ம வந்து அந்த குழந்தைங்களை தமிழ் படிக்க வைக்க முயற்சிக்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டமாவே இருக்கு, சரிங்களா? இங்க வந்து ஏன்னா ஒரு விதத்துல நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா இது நம்மளுடைய கொஞ்சம் பேராசையா கூட யோசிக்க தோணுது. காரணம் என்னன்னா, நம்ம எல்லாம் வந்து தமிழ் படிச்சு வந்தது வந்து அந்த சூழல் அப்படி இருந்தது. சின்ன வயசுல எங்கதான் எல்லா இடத்துலயும் தமிழ் தான் பேசுவாங்க, ஸ்கூல்ல தமிழ் சொல்லி கொடுப்பாங்க. அப்போ ஒரு 5 நாள்லயும் வந்து கிட்டத்தட்ட அந்த அந்த பிள்ளைகள் வந்து தமிழ்ல எக்ஸ்போஷர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுல வந்து எக்ஸ்போஸ் ஆயிருது, எல்லா விதத்திலயும் எக்ஸ்போஸ் ஆயிட்டு நம்ம அதனால ஈஸியா படிச்சு வந்துட்டோம். இங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த குழந்தைகள் வந்து பல நேரங்கள்ல வந்து ஆங்கில கல்வி தான் படிச்சுக்கிறாங்க. நம்ம வாரத்துல ஒரு நாள் ஒரு தமிழ் பள்ளிக்கு கொண்டு போய் விடுறோம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு அந்த தமிழை வந்து நம்ம சொல்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றோம். அதுல இருக்கிற என்னென்ன நன்மைகள் இருக்கு, நமக்கு வாழ்வியலுக்கு எவ்வளவு முக்கியத்துவமா இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம சொல்றோம். நம்ம சொல்ல ஓரளவுக்கு அந்த குழந்தைங்களுக்கு புரிஞ்சாலும் ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கு தவிர அதுக்கப்புறம் அது மாறி போயிருதுங்கய்யா. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதே மாதிரிதான் நம்ம ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளாஸுக்கு கூட்டு போறதோ, அதுக்கு வந்து அவங்களுக்கு எல்லாம் தெரியுது, இது வந்து ஓகே ஓரளவுக்கு நன்மை தெரியுது. ஆனா ஒவ்வொரு வாரமும் அது ஒரு பெரிய போராட்டமா தான் இருக்கு. அப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம எப்படி அந்த குழந்தைங்களை வந்து புரிய வச்சு கொண்டு வருது? இது ஒரு சில குழந்தைங்க வந்து நம்ம சொல்றதை கேட்டுப்பா, ராதாமா சொல்ற மாதிரி நம்ம அதுக்கு உண்டான எல்லா இதையும் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. எல்லாமே தான் கொடுக்குறோம். நம்ம கூட்டிட்டு வரோம், அந்த குழந்தைங்களுக்கு வேணுங்கிற ஹோம்ஒர்க்கை பண்றோம், பண்றது இல்லை வேணுங்கிற ஹோம்ஒர்க் சொல்லி கொடுக்குறோம். இல்ல சில குழந்தைங்களுக்கு இப்போ தமிழ்ல வந்து இது எக்ஸ்ட்ராவா பயிற்சி வேணும் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் நம்ம எடுத்து கொடுக்குறோம். அந்த குழந்தைங்க கிட்ட நிதானமா உட்காந்து பேசுறோம். என்ன பண்ணாலும் அவங்களுக்கு அது கடினமா இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து அது ஒத்து வர மாட்டேங்கிறாங்க. அதனால பல நேரங்கள்ல வந்து வீட்டுல அந்த குழந்தைங்களுக்கும் நமக்கும் வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துகிட்டே இருக்குது. இதை நம்ம எப்படி சரி பண்றது? இதுதான் முதல் கேள்வி தானே, பற்று, மொழி பற்று. இப்போ தமிழ்நாட்டு எத்தனை பசங்களுக்கு தமிழ் தெரியும்னு நினைக்கிறீங்க? ஒரு 2 வரி எதை சொல்லுங்க, அதுல எத்தனை எழுத்துப்பிழை இருக்குன்னு பாருங்க. ஸோ மொழி என்பது கம்யூனிகேஷன். அதில் தமிழ் படிச்சிருக்கணும், தெலுங்கு படிச்சிருக்கணும், அப்படியெல்லாம் தேவையே கிடையாது.
சர்வைவலுக்கு எந்த லாங்குவேஜ் போதுமோ அது போதும். சாமியே சொல்லியிருக்கிறாங்க, உலகத்துக்கு ஒரு மொழி போதும், அது ஆங்கிலமாகத்தான் இருக்குன்னு முதல்ல சொல்லிட்டாரு. நாம மொழி பற்று வச்சிருக்கிறோம். ஆனா சாமிஜால என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? இப்போ தமிழ் ஏன் நம்ம சிறப்பாக பேசணும் மதிக்கிறோன்ற சொன்னா, நிறைய விஷயங்கள் தமிழ்ல இருக்கு, அதே மாதிரி சம்ஸ்கிருதத்தில் இருக்கு, அதே மாதிரி கிரேக் லாங்குவேஜ் லாட்டின்ல இருக்கும். அப்ப என்ன சொல்றாங்க, அந்தந்த லாங்குவேஜில் உள்ள சிறப்பான வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள், விஞ்ஞான கருத்துக்கள் இதெல்லாம் டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு மொழியில கொண்டு வந்துருங்கன்றார். சரிங்களா? அப்போ உலகத்துக்கு ஒரு மொழி போதுமே. இல்லை வேறு நாட்டுக்கு போகணும்னா அந்த மொழி நம்ம கற்றுக்க வேண்டியிருக்கு. ஸோ அப்படி இன்னைக்கு உள்ள ட்ரெண்டு அங்கே இந்தியாவில் உள்ளவங்களே இங்கிலீஷில் தான் பெரும்பாலும் பேசிக்கிறாங்க, செய்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஏன்னா சாதாரண எடுத்தாலே எல்லாம் பன்னி தமிழ் தான், கன்னி தமிழ் அங்கே கிடையாது, பன்னி தமிழ் தான் இல்லைங்களா? இந்த ஜங்ஷன் வேர்டு மட்டும் யூஸ் பண்ணுவாங்க. மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்கி ஜிபே பண்ணி, இதில் எத்தனை வார்த்தை இங்கிலீஷ் வார்த்தை, எத்தனை வார்த்தை பாருங்கள், இடையில ஜங்ஷன் வேர்டு பண்ணி அது மட்டும்தான் இருக்கும். ஸோ இப்படி தான் தமிழ்நாடு இருக்குது. நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு தமிழ் கற்றுக்கணும், இலக்கியெல்லாம் கற்றுக்கணும், இது பார்த்தா நடக்குமா? ஸோ நாம் படித்த போது ஸ்கூல்லையே தமிழ் தான் முக்கியமாக இருந்தது, பேச்சு வழக்குலையும் தமிழே தான் இருந்தது, அதனால் நமக்கு ஈஸியாக அது வந்தது. பட் இங்கே வந்த பிறகு ஸ்கூல்லே ஆகட்டும் வெளியாகட்டும், அது இங்கிலீஷ் மட்டும் இல்லை, அமெரிக்கன் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், கேனடியன் ஸ்லாங் வேறு மாதிரி இருக்கும், இப்படியெல்லாம் மாறி இருக்குது. இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தாலும் இங்கே நம்ம ஈஸியாக மூவ் பண்ண முடியுதா பாருங்களேன். அவங்க பேசுறது நமக்கு புரிய மாட்டேங்குது. அது மாதிரி இருக்கிற போது அங்கங்கே நம்மளுடைய வாழ்க்கை நடத்துவதற்கு என்ன மொழி எந்த ஸ்லாங் இருக்கணுமோ அப்படித்தான் போய் ஆகணும். ஸோ நான் தமிழ் கற்றுக்கிட்டு ஆகணும் அப்படின்றலாம் யாரோ சொல்லிட்டு இருப்பாங்க உட்காந்துக்கிட்டு. மொழி பற்று, நாட்டு பற்று. பற்று என்பதே துன்பத்துக்கு காரணம் எதுவாக இருந்தாலும். ஸோ அதே மாதிரி தான் நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு பற்று, அது குழந்தைகள் அதை ஃபாலோ பண்ணலைன்னா முரண்பாடுகள். அதாவது பேசிக்கல அங்கேயே எதுவுமே நம்ம இல்லை, நம்ம ஜஸ்ட் ஒரு என்ன சொல்ற ஒரு கேர்டேக்கர் தான். நம்ம கையிலேயோ நம்ம எதிர்பார்க்கும் எதுவும் நடக்காது. ஸோ எது நடக்குதோ அக்செப்ட் ஆஸ் இட் இஸ். அதை பாதுகாப்பு பராமரிப்பு மட்டும்தான் என்னுடைய கடமை. அது எப்படி வேணாலும் வளரும். அதுக்கு உள்ள கருள் இல்லாத ஒன்று வராதுங்கய்யா. கருள் உள்ளதையும் சரியா கொண்டு வரணும்னு சொன்னா பாதுகாப்பு பராமரிப்பு தான், வேற வழியே கிடையாது. யோசிச்சு பாருங்களேன். வராது. இப்போ நீங்க இது வரைக்கும் இந்த கிளாஸ்க்கு அனுப்பிய சில நாட்கள் ஆயிருக்கும், மாசங்கள் ஆயிருக்கலாம். என்ன மாற்றம் நிகழ்ந்திருக்குன்னு பாருங்களேன். நாம் எதிர்பார்த்துமே நடந்திருக்காது. அப்ப என்ன வரும்? வருத்தம் தான் வரும். அப்ப குழந்தை மேல வருத்தம் படுறது நமக்கு நல்லது, குழந்தைக்கு நல்லதா, அல்லது அதனுடைய இயல்பை ஏற்றுக்கொள்வது நமக்கும் குழந்தைக்கு நல்லதா? கரெக்டுங்க. நம்ம அதோட இயல்பை ஏத்துக்கணும்ன்றது கரெக்ட். ஆனா நம்ம முதல்ல இங்க அன்பர்கள் சொன்ன மாதிரி அதுங்களுக்கு தேவையான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கணுங்கிறது பெற்றோர்களான நம்மளுடைய கடமை. அந்த சூழ்நிலையில இந்த மாதிரி அந்த குழந்தைங்களை தமிழ் வகுப்புகளுக்கோ அல்லது ஸ்பிரிச்சுவல் கிளாஸுகளுக்கோ இல்லாத அந்த குழந்தைங்களுக்கு எது தேவைன்னு நாம நினைக்கிறோமோ, ஆனா அந்த வயதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு அதுக்குண்டு அதை ஏத்துக்கூடிய பக்குவம் இல்லாம இருக்கும். பிற்காலத்துலதான் அதுங்களுக்கு புரிய வரும். சரி, இது நமக்கு நல்லது. இப்ப நம்ம சொல்றதெல்லாம் ஏத்துக்கக்கூடிய அல்லது புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு அந்த குழந்தைங்களுக்கு அந்த நேரத்துல இருக்காது. ஏன்னா அது சின்ன குழந்தைங்க. அப்போ நாம சில விஷயங்களை இது நல்லது, இதை நீ படிச்சாதான் முக்கியம், உனக்கு வாழ்க்கையில பின்னாடி நல்லா இருக்கும், அது இப்போ உனக்கு தெரியலனா கூட உனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது அந்த குழந்தைங்க அதை ஏத்து படிச்சுக்கிட்டாங்கன்னா பின்னாடி அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையில ஒரு சேலஞ்சிங்கான விஷயங்கள் வரும் பொழுது அவங்க படிச்சு வந்ததை வச்சு அவங்களால அதை பயன்படுத்திக்க முடியும். இப்ப நம்ம தமிழ் கலாச்சார தமிழ் மொழியிலேயே எவ்வளவோ வளமான விஷயங்கள் இருக்கு மனிதனுடைய வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி. ஒண்ணு நம்ம திருக்குறளே எடுத்துக்கோங்களேன்.
அதெல்லாம் வந்து இந்த குழந்தைங்களுக்கு நம்ம எக்ஸ்போஸே பண்ணலைன்னா அந்த குழந்தைங்க எப்படி வந்து நாளைக்கு அதுங்கெல்லாம் தனியா இருக்கும் பொழுது அது இந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணி அதை வந்து எப்படி அவங்க வந்து வெளியில வருவாங்க? நீங்க கேட்கலாம் அப்படின்னா மற்ற திருக்குறள் படிக்காதவங்க எல்லாம் ஒன்றும் ஃபேஸ் பண்ணாம இருக்காங்களான்னு. ஆமா, உள்ளதுதான். ஆனா நமக்குன்னு ஒரு ஒரு மொழியில நமக்கு ஒரு கிடைக்கப்பெறாத ஒரு செல்வம் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம மகரிஷியோடைய புத்தகங்களையும் நம்ம சொல்லணும் அப்படின்னா கூட அந்த குழந்தைங்களுக்கு அது உண்டான அந்த பயிற்சி இருக்கணும் இல்லைங்களா? அந்த மொழியில உண்டான வளம் இருக்கணும் இல்லைங்களா? அது இருந்தா தானே அதனால புரிஞ்சுக்க முடியும். அதை நேரடியா அதை அனுபவிக்க முடியும். அப்ப அந்த மொழியை கத்துக் கொடுக்கறதுன்றது வந்து நம்மளுடைய முக்கியமான ஒரு அங்கமா இருக்கு. அதுக்கு நம்ம என்விரான்மெண்ட் கிரியேட் பண்றோம்னா பண்ணலாம். அந்த குழந்தைங்கள வரவே மாட்டேங்குதுங்க. வந்தாலும் கூட்டிட்டு போறதே பெரிய பாடா இருக்கு. கூட்டிட்டு வந்து வீட்டுல விட்டாலும் அதுக்கப்புறம் மத்த அதை படிக்கிறதோ அல்லது ஹோம்ஒர்க் பண்றதோ அதுங்களுக்கு ரொம்ப பெரிய இதுவா இருக்கு. ஒவ்வொரு முறையும் பிள்ளைங்களை வந்து கூட்டிட்டு போகும்போதும் வீட்டுல வந்து ஒரு பெரிய கலைபரமே நடக்கிற மாதிரிதான் நடக்குது. பொறுமையா தான் நம்ம வந்து அதை கண்டிக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் வந்து அந்த குழந்தைங்களுக்குங்கய்யா, நீங்க நம்ப மாட்டீங்க. நம்ம இங்க குழந்தைங்களுக்கு வந்து நாம வந்து வாரத்துக்கு ஒரு நாள் தமிழ்ல பேசுங்க, ஒரு நாள் மட்டும் தமிழ்ல பேசுங்க அப்படின்னு என்கரேஜ் பண்றது இல்லையா? ஒரு நாள் தமிழ்ல பேசினா உனக்கு ஒரு ரிவார்டு இருக்கு, இந்த ரிவார்டு இருக்கு, அந்த ரிவார்டு இருக்குன்னு சொல்லலாம் கூட கொஞ்ச நேரம் பண்ணுதுங்க, அதுக்கப்புறம் பண்ண மாட்டேங்குதுங்க. இப்போ குழந்தை விடுங்க. இப்போ உங்க வயசுல உள்ளவங்களையே கம்பேர் பண்ணுங்க. எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்களா? கிடையாது. நீங்க ஸ்கூல்ல படிச்ச நண்பர்கள், காலேஜில் படிச்சவங்க, உங்க சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட், மற்றவங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கீங்களா? இல்ல இல்ல. அப்ப நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்கல்ல? ஆமா. அது ஒரு வாழ்க்கை தானே. அதே மாதிரி குழந்தைகள் ஒரு வாழ்க்கை அமைச்சிக்க மாட்டாங்களா? கரெக்டுங்க, நீங்க சொல்றது. நீங்க எப்போ 100 மார்க்னு சொல்லி அந்த காமன் ஃபேக்டரியே பாக்குறீங்க. அது ஒர்க் அவுட் ஆகாது. அதாவது ஒவ்வொரு காலகட்டத்தில் இன்னைக்கு நம்ம புதுசா பிறக்கல, புதுசா குழந்தைகளை பெற்றுக்கல. இந்த ஜெனரேஷன் அப்படின்றது தொடர்ந்து காலங்களும் வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லா பேரண்ட்டுக்கும் இந்த பயம் இருக்குது, எல்லா குழந்தைகளும் அந்த பயம் இருக்கிறது இல்லை. ஆனா காலம் என்னவோ தலைமுறை மாறி போயிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வாழ்க்கை புரிதல் என்பது என்னன்னா, இது இருந்தாலும் விட்டு விலகிறது தான் புரிதல். இது இப்படித்தான் இருக்கும், ஏற்றுக்கொள்வது தான் புரிதல். இல்லைன்னா இதே போராட்டம் தான் தொடரும். நம்ம அப்பா அப்பா என்ன ஸ்ட்ரகிள் பண்ணாங்களோ அதே நாம படுறோம். இதே தான் குழந்தைக்கு பட போறாங்க. என்ன மாற போகுதுங்க? தலைமுறைகள் தான் மாறுமே தவிர அதே பிரச்சனை தான். அப்ப நம்ம எடுத்து பார்க்கணும். நம்ம அம்மா இருக்கிறோம், அதை விட நான் வந்து கீழே தான் இருக்கிறேன், இல்லை அவனோட நான் மேலே இருக்கிறேன். எத்தனை படித்தளங்கள் இருக்கு நம்முடைய அனுபவத்தில், நம்முடைய வாழ்க்கையிலேயே. அதே போல் அவங்க வாழ்க்கையிலேயே அனுபவங்கள், படித்தளங்கள் இருக்கத்தான் செய்யும். ஸோ இந்த பற்று என்பது மொழி பற்று, நாட்டு பற்று, இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுதுங்க. இதெல்லாம் நமக்கு வந்து திணிக்கப்பட்ட கருத்துக்கள். மொழி காப்பாற்ற யார் காப்பாற்ற முடியும் சொல்லுங்க? சமுதாயமா பார்த்து தான் எடுத்துக்க முடியும். மொழி என்பதே கம்யூனிகேஷன் தானே. அது உள்ளது நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி இதில் கொடுத்துருங்க. இப்போ அவங்க புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன்னு சொன்னாங்க, திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணி இங்கிலீஷ்ல கொடுத்துருங்க. அவங்க படிக்க போறாங்க. நீங்க தமிழ்ல தான் படிக்கணும்னா தான் சிக்கலைங்க. திருக்குறள் உலகத்தில் எத்தனை மொழிகளில் திருக்குறள் டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருக்கிறாங்களே. ஆங்கிலத்தில் படிச்சா புரிஞ்சுக்கிறாங்க. தமிழை கத்துக்கிட்டு அதை இங்கிலீஷ்ல வச்சு ஈக்குவல் வேர்டு கண்டுபிடிச்சி இந்த வேர்டுக்கு தமிழ்ல இந்த அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு படிக்கிறத விட டைரக்டா இங்கிலீஷ்ல கத்துக்கிட்டு போறாங்க ஈஸியா, இல்லைங்களா? ஸோ பேசிக்கலா நம்ம அப்படி வளர்ந்துருக்கிறோம். நம்ம வளர்ப்பே சரின்னு நம்ம நினைக்கிறோம். ஒவ்வொருத்தரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. நான் வளர்ந்தது தான் கரெக்டு, அவங்களும் சரியில்லை. அப்ப என்ன ஆகுது? இந்த பேதங்கள் இதே மாதிரி நம்ம குழந்தைய வளர்க்கணுன்ற ஒரு ஈகோ எல்லாம் வளருங்க ஐயா. விதை மட்டும் நல்லா இருந்தா போதும். இப்போ இந்தியாவிலேயே திருமணத்துக்கு முன்பே அனுபவப்பட்டவர்கள் 10க்கு 6, 7ன்றாங்க. பசங்களாகட்டும், பெண் குழந்தைகளாகட்டும். இப்போ இங்க அந்த இல்லாதவங்க இருக்காங்கல்ல. இப்போ நம்ம குழந்தைகள் இங்க வந்தாங்க, இந்த சூழ்நிலையிலையும் பர்ஃபெக்டா இருக்கிறாங்கல்ல.
அப்போ எது காரணம்? சூழ்நிலை மட்டுமே காரணமா? கரு காரணம். ஸோ நல்ல வினை பதிவு இருந்துன்னு சொன்னா எந்த இடத்துல எந்த காலத்துல அது கெட்டு போகாதுங்க ஐயா. ஸோ நம்முடைய கடமை நல்ல பதிவுகள் கொடுக்கறது தான். ஸோ நாம சரியா வாழ்ந்துட்டோம் சொன்னாக்க குழந்தை சரியாத்தான் வளருவாங்க. முதல்ல அந்த நம்பிக்கை வைக்கணும். சந்தேகப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நல்லா தான் இருப்பாங்க. சில சமயங்களில் நம்ம செய்து கேட்க மாட்டாங்க. இங்க என் பேர குழந்தையில ஆனா அவங்கவுங்க வேலையை கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்கிறாங்க. அப்போ எது தேவைன்னு வருகிறதோ அதில் அந்த இன்வால்மெண்ட்னு வருது பாருங்க, அதுதான் முக்கியம். இப்போதைக்கு எதுனா செய்துட்டு இருந்தாலும் கூட நாளைக்கு அந்த இன்வால்மெண்ட் கேரக்டர்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த டாஸ்க் எடுத்தாலும் அதில் கரெக்டாக செய்வாங்க. ஸோ இப்போ நான் எல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு இவ்வளோ சொல்கிறேன். எனக்கு நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் பேர குழந்தைங்க ரிசீவ் பண்ணுற மாதிரி இல்லையே. இப்போ நான் என்ன பண்ணுறதுங்க? எல்லாம் தெரியும், நான் சொன்ன எத்தனை பேர் கேட்குறாங்க, இவனும் கேட்க மாட்டேங்கிறான்னு சொல்லி அவங்ககிட்ட சண்டை போட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஸோ சந்தர்ப்பம், சூழ்நிலை, சமுதாய கோட்பாடுகள், காலம், நம்ம இவ்வளோ நினைக்கிறோம். நாளைக்கு 100 வருஷம் நினைச்சிட்டு இருக்கோம். 3rd வேர்ல்டு வார் வந்து வச்சுக்கோங்க, யார் மிச்சம்? எந்த சொத்து மிச்சமாகும்? வராதுன்னு சொல்றதுக்கு இப்போ சிச்சுவேஷன் இருக்குங்களா? யோசிச்சு பாருங்க. இப்படித்தான். ஸோ நாளைக்கு எப்படி அன்னைக்கு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் சொல்லும்போது 4 வருஷத்துக்கு டேட் போட்டாங்களோ, அதே மாதிரி 3rd வேர்ல்டு வார் எடுத்தாங்கன்னா ரஷ்யா உக்ரைனில் ஆரம்பிக்கும். இந்த காலத்துலேருந்து நடந்தது அப்படின்னு சரித்திரத்தில் எழுதுவாங்க. ஸோ இப்படி ஒரு ஆபத்தான உலகத்தில் தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஏன் நிறைய எதிர்பார்ப்புகள் இல்லைங்களா? இதுதான் வாழ்க்கையை நாம புரிஞ்சுக்கிறோம். முதல்ல நம்ம திணிக்கப்பட்டதெல்லாம் நம்ம யோசிச்சு மாத்தணுங்க ஐயா. அதுக்குத்தானே ரிலீவிங் ஃப்ரம் ஆல் ரீஜன்ஸ் தானே தத்துவம். இது எல்லாமே எல்லைக்கோடுகள் தான். நாடு, இனம், மொழி என்றெல்லாம் எல்லைக்கோடுகள் தானே. அப்படின்னா அந்த குழந்தைங்க 18 வயசு ஆற வரைக்கும் கூட நம்ம ஓரளவுக்கு இது நல்லது கெட்டதுன்னு சொல்லலாமே தவிர, அதை ரொம்ப என்ன பண்ண முடியும்? நல்லதாவே இருந்ததுன்னா கூட அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம அதை ஃபோர்ஸ் பண்ணி எதையும் ஃபோர்ஸ் பண்ணினா சிக்கல் தான் வரும். நீங்க எதையுமே இப்போ எல்லா பேரண்ட்ஸும் குழந்தைங்க நல்லதாங்க நினைக்கிறாங்க. ஆனா சில பேரண்ட்ஸ் கிட்ட குழந்தைங்க எனக்கும் போறாங்க, சில பேரண்ட்ஸ் கிட்ட பார்த்தாலே பிடிக்கல, எங்க அப்பாவை எங்க அம்மா பிடிக்கலன்றாங்க. ஏன் பிடிக்கல? அப்ப ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணும்போது அது பகையாக எதிர்ப்பாக மாறும். ஸோ ஒரு குடும்பம் அப்படின்றதுக்கு உறவு தான் முக்கியமே தவிர பகை எதிரி இல்லையா? அப்ப நம்ம எதையோ கண்ணுக்கு தெரியாத மொழிப்பற்று, நாட்டுப்பற்று வச்சுக்கிட்டு நீங்க முரண்பட்டு மட்டும் சொன்னா இல்லைங்களா? இது மேடை பேச்சு, இதை வச்சு பொழைக்கிறவங்க அவன் பேசுவான் நாட்டுப்பற்று, மொழிப்பற்றுன்னு. ஆனா அது தனி மனித வாழ்க்கைக்கு அதெல்லாம் பொருந்து வராதுங்க. நாம் எதிர்பார்த்த மாதிரி நாம் வரல இல்லைங்களா? நம்ம என்ன நினைச்சிருப்போம் ஸ்கூல் டைம்ல? அப்படி ஆயிட்டுமா? ஆகல இல்ல. ஸோ ஏற்புத்தன்மை எல்லாம் என்ன இருக்கோ அதுதான். அதுக்கு மேலே ஏதோ அதாவது இப்போ அங்கே டியூஷன் வைக்கிறாங்க பாருங்க நம்ம ஊரில். அப்போ என் பொண்ணு +2 படிக்கும்போது அந்த மாஸ்டர் சூப்பரு மேத்ஸுக்கு, இவருக்கு சூப்பரு கெமிஸ்ட்ரிக்கு, அவர் எதுக்குன்னு சொல்லுவாங்க. சரி எத்தனை மார்க்கு? 40 மார்க் வாங்கினா போதுமானா? 40 பக்கத்தில் சேர்த்துக்க மாட்டாங்க. அப்போது 90 கம்மி எடுத்துக்க மாட்டாருங்க. அப்போ 90 மார்க் வாங்குறவனை அவர் 100 மார்க் வாங்கி வைப்பார். அப்போ அவருடைய டீச்சிங் எஃபிஷியன்சி, எக்ஸ்பீரியன்ஸு, நாலேஜு எல்லாம் இருந்தாலும் கூட 10 மார்க்கு தான் அவரால் கொடுக்க முடியும், எடுக்க வைக்க முடியும். 40  100 ஆக்க முடியாது. அப்படி இருக்கிற போது நம்ம எப்படிங்கய்யா? இல்லையா? அப்போ திறமை வளர்ப்பு என்பது 10% தான், தகுதி தான் 90%.
90 வாங்கினவன அவர் 100 வாங்கி வைப்பார். அப்போ 90 வாங்குறவங்க இப்போ அங்கே டியூஷன் போனாக்கா 100 வாங்குவான். ஹாப்பி ரிசல்ட்டு. 40 வாங்க எப்படியாவது நீங்கள் பாருங்க சொல்லி அவனை கொண்டு விட்டுட்டு அப்புறம் சரி ஃப்ரெண்டு பையன் சொல்லி ஏற்றுக்கிட்டாலும் கூட இவன் 100 வாங்குவானே. இது 40 ஒரு 50 60 வாங்கலாம், அவ்வளோதான். அப்போ 90 வாங்குறோன்னு 100 வாங்க வைக்கலாமே தவிர 40 100 கொண்டு போக முடியாதுங்க ஐயா. இதுதான் யதார்த்தம். இதை ஏற்றுக்கிட்ட தவிர வேற என்ன வழி சொல்லுங்க? வேறு மாற்று வழி உண்டா சொல்லுங்க? வாழ்க வளமுடன். நண்பர்களுக்கு வேற ஏதாச்சும் கேள்வி இருக்குங்களா? பட்டு வந்தா சரி, வரலைன்னா நம்ம ஃபோர்ஸ் பண்ணாம விட்டுட்டு தான் இருக்கணும் அப்படிங்கிறது. இது மொழி கத்துக்கிறதுக்கு மட்டும் இல்ல, வேற எந்த மாதிரி எதுவாக இருந்தாலுங்க ஐயா, அதுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குங்கய்யா. ஏற்கனவே நம்முடைய வினை பதிலெல்லாம் கொடுத்தாச்சு. அந்த குழந்தை உருவாகும் போது நம்ம எப்படி இருந்தோம், அதுதான் பேஸு. இப்போ நாம இப்போ குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பயிற்சிக்கு வந்துட்டோம், மாறிட்டோம், நான் நல்லவராயிட்டேன் அப்படின்னா அது ஏற்கனவே சீடு வந்தாச்சுங்க இல்லையா? ஸோ அது வரைக்கும் உள்ளது தான் அங்கே எஃபெக்டிவாக இருக்கும். நான் மட்டும் இல்லை, நமக்கு முன்னாடி 6 தலைமுறைகள், அதெல்லாம் 7 தலைமுறை பதிவு தான் முன்மணியாக அங்கே இருக்குது. அதுதான் ப்ளஸ் அவன் என்னதான் எஃபர்ட்ஸ் எடுத்தாலும் 1/7 தான். 6/7 ஏற்கனவே அங்கே இருக்குது. அது 1/7 வச்சு நம்ம 7/7 ஆக்கணும்னு பார்த்தா எப்படி முடியும் இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் வாழ்க்கை புரியல, சைக்காலஜி புரியல, ஃபேமிலி எப்படி நடத்துதுன்னு புரியல அப்படின்தாங்க. ஆனால் நடக்கிறது இன்னும் அதே என்ன நடக்கும் அதுதான் நடந்தது. அவங்க ஆசைப்பட்டதுனால, எதிர்பார்த்ததுனால, கண்டிச்சதான் மாறுச்சா? ஒன்றும் மாறலையே. எது நடக்கணுமோ அதுதான் நடந்தது. அதே போல எப்போ அதுதான் விதி. அப்போ மாற்றம் என்பது திருமணத்துக்கு முன்பே இதெல்லாம் கற்றுக்கிட்டு ஓரளவுக்கு நம்ம மாறி இருந்தோம்னு சொன்னால் அதில் வரக்கூடிய கரு ஒரு நல்ல கருவாக இருந்திருக்கும். நான் 40 வயசுல இங்கே வந்தேன், அதுக்கு முன்னாடியே குழந்தை பிறந்தாச்சு. அப்போ நான் மாற்ற முடியுமா? ஸோ இந்த இதெல்லாமே பேர குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கலாமே தவிர அவங்க கரு வழியா வரலையே இல்லையா? ஆனால் எப்போவுமே நம்முடைய கணக்கு 1/7 தாங்கய்யா. அதே மாதிரி குழந்தையுடைய கணக்கு 1/7 தான். மிச்சம் 5/7 முன்னோர் கணக்கு. இப்போ யாரை மாற்ற முடியும் சொல்லுங்க? 5/7 மாற்ற முடியாது. 1/7 எப்படி எவ்வளோ மாற்ற முடியும்? எவ்வளோ மாறினாலும் 7/7 ஆகாது இல்லை. ஏற்றுக்குங்க, எப்படி இருந்தாலும் நம்ம குழந்தைங்க தான். வெறுக்கவோ பாராட்டவோ, நல்லா செஞ்சா பாராட்டலாம், செய்யலைன்னா வெறுக்க முடியாது. நம்ம வித்து தானே இங்க இருந்து அங்க வந்தது. இப்போ ஈத வஞ்சிருக்கு 50 நோபதேன். இதெல்லாம் தான் இங்கே கடைசி வரைக்கும் நம்முடைய லைஃப்க்கு இப்படி ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் தான் நம்ம நிம்மதியாக வாழ்ந்து போக முடியும். இல்லைன்னா ஒவ்வொருத்தரும் இப்போ நாங்கள் இங்கே 8 பேர் இருக்கிறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தான் இருப்பாங்க. என்னுடைய கணக்கு வச்சுக்கிட்டே இது சரியில்லை அது சரியில்லைன்னு சொன்ன என் வீடு என்ன ஆகும் இல்லைங்களா? அது மாதிரி தான் பயிற்சிகள் என்பது நம்மை திருத்துவதை தவிர யாரையும் திருத்த இல்லைங்கய்யா. திருந்தணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுக்கலாம், அந்த அளவுக்கு வி ஆர் குவாலிஃபைடு. மற்றவங்க கொடுக்குற அட்வைஸ் விட நாம் சொல்லக்கூடிய முறை, சொல்லக்கூடிய விளக்கம் ஏற்றுக்கொள்ள மாதிரி இருக்கும். சரிங்களா? நன்றிங்க. வாழ்க வளமுடன். நன்றி. வாழ்க வளமுடன்.
எல்லாருக்கும் இந்த சிக்கல் தாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ சம்மர் இதுல எல்லாம் கேம்ப்ல வந்து ஆலியாரில் ஒவ்வொரு பேட்சுக்கும் 400 குழந்தைங்க வராங்க. ஏன் அப்படின்னா இப்போதான் அப்பா அம்மாவுக்கு தெரியுது குழந்தை ஒழுங்கா இருக்கணும்னு சொன்னால் கொஞ்சம் ஆன்மீகம் வேணுன்றது இப்போ தான் தெரிஞ்சிருக்குது. அவங்க வர்றாங்க, ஒரு வாரம் பயிற்சி எடுக்கிறாங்க, போகிறாங்க. அவங்க தொடர்ந்து செய்வாங்க செய்ய மாட்டாங்க யாருக்கு தெரியும் இல்லைங்களா? 500 பேர் கொடுத்தா ஒரு 5 பேர் செஞ்சாலும் அதிசயம் அதிகமாக தான் இருக்கும். அது கரெக்டுங்க. இதே காரணத்துக்காக தாங்க இப்ப வந்து நாம இங்க அமெரிக்கால வந்து இருக்கிறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம இருக்கிற இந்த குழந்தைங்களுடைய சூழல் வந்து அங்க இங்க லோக்கல்ல இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு அன்றாட சூழல் இருக்கு. ஆக அதனால நம்மளுடைய இந்திய பண்பாடு, இந்திய கலாச்சாரத்தை கொஞ்சமாவது அந்த குழந்தைங்களுக்கு ஐயா இந்திய பண்பாடு இப்ப அங்க இல்லைங்க ஐயா, வெறும் பேச்சளவுல தான் இருக்குது. ஆமாங்க ஒரு நிமிஷம் நான் சொல்றேன். என்னன்னா இங்க அந்த இந்திய பண்பாடு கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக நாம என்ன பண்றோம்னா இங்க வந்து ஒரு சில ஆன்மீக இது இருக்குதுங்கய்யா. அவங்க வந்து உலக அளவுல பண்ணிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சின்மயானந்தா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. சின்மயா மிஷன் அப்படின்னு அங்க நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களுடைய தெரியும். அவங்க இது வந்து உலகம் முழுக்க இருக்குங்க. இங்க அமெரிக்காலே நாங்க இருக்கிற இடத்துல ஒரு சென்டர், பெரிய சென்டர் இருக்கு, ரீஜனல் சென்டர் இருக்கு. அங்க ஒரு சுவாமிஜியும் இருக்கிறாங்க. அங்க வந்து என்னன்னா தினமும் வாரம் காலையில வந்து நம்ம ஆன்மீக இது வந்து அவங்களுக்கு அங்க போன உடனே ஹனுமான் சாலிசா படிக்கிறது, அப்புறம் பூஜை பண்றது. அந்த சுவாமி வந்து அங்க இருக்கிற ஒரு 100-150 குழந்தைங்களை கூட்டு வருவாங்க. சேரவங்க எல்லாம் யாருங்க அங்க? சின்ன குழந்தைகளா இல்ல 10 வயசு 15 வயசு குழந்தைகளா இல்ல 40-50? எல்லாருமே வர்றாங்க. அதாவது வந்து என்னன்னா 2 வயசு குழந்தைங்கள்ல இருந்து குழந்தைங்களை கூட்டிட்டு வந்து அங்க கொண்டாந்து விட்டுட்டு என்ன பண்றாங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் எல்லாருமே சேர்ந்து இருந்து, அதாவது அவங்களுடைய பெற்றோர்களும் இருக்கணும், குழந்தைங்களும் இருக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களை வந்து கீழே வந்து அவங்க வயதுக்கு ஏற்ற அளவுக்கு ராமாயணம், மகாபாரதம், ஆன்மீக கதைகள் சொல்லி கொடுக்கறதுக்காக அவங்கவுங்க குரூப்பா பிரிச்சு அவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த அந்த குழந்தைங்க கீழே போய் படிக்கும் போது அந்த பெரியவங்களுக்கு வந்து இங்க மேல வந்து பகவத்கீதையை பத்தி அந்த சுவாமிஜி வந்து டிஸ்கஸ் கொடுப்பாருங்க. இதுதாங்க வாரத்துல ஒவ்வொரு வாரமும் நடக்கிறது. இந்த குழந்தைங்களுக்கு இதை அறிமுகப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கூட்டிட்டு போறோம். ஆனா ஒவ்வொரு வாரமுமே போராட்டம். அந்த குழந்தைங்களுக்கு அது சுத்தமா ஈடுபாடே இல்லை. இருங்க ராமாயண மகாபாரதம் சொல்லி தராங்கல்ல, அது சயின்டிபிக்கா சொல்லி தராங்களா இல்ல கதையா சொல்லி தராங்களா? கதையா தான் சொல்லி தராங்க. அப்போ மாம்பழம் சாப்பிட்டு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை நம்புச்சுன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தைக்கு வந்து கிரியேட்டிவிட்டி கிடையாது, திங்கிங் பவர் கிடையாது. ஆமா நான் கதையா சொல்லி தராங்கன்னா அதாவது வந்து அந்த குழந்தைங்க கேட்கிற கேள்விகளுக்கு இவங்க வந்து என்ன பதில் சொல்ல முடியும்? ஆமா ஆன்சர் வந்து லாஜிக்கலா தான் கொடுக்க பாக்குறாங்க அவங்க மோஸ்ட்லி. அத வந்து அப்படியே அந்த குழந்தைங்க ஏத்துக்கிறது இல்லையே. இல்ல அப்ப ஏத்துக்கலன்னு சொன்னா அப்ப அந்த இடம் வந்து பொருந்தலன்னு அர்த்தம். ஏத்துக்கலன்னு பொருந்தலன்னு அர்த்தம். ஆமா, அப்ப ஏத்துக்க சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியல இல்ல. ஸோ நீங்க வந்து இதிகாசங்களை எடுக்கணும்னு சொன்னா இப்ப நாம பேசுற மாதிரி வேதத்தை இணைச்சு சயின்டிஃபிக்கா சொல்லி வந்தேன்னா அந்த குழந்தை கேட்குற எந்த கேள்விக்கும் சயின்டிஃபிக்கான விளக்கம் கிடைக்கும். அவங்க நம்புவாங்க, ராமாயணத்தையோ பகவத்கீதை நம்புவாங்க. நீங்க வெறும் கதையா சொன்னீங்கன்னா அது வந்து ஒன்னா எதிர்ப்பாங்க, இல்ல வெறும் கட்டுக்கதைன்னு அவங்க மனசுக்குள்ள பதிஞ்சிரும். அவங்க ராமாயணம் மதிக்க மாட்டாங்க. ஆமாங்க, உண்மைதாங்க. கதையை சொல்றாங்க. கதையை அதாவது இந்த அங்க இருக்கிறவங்க போய் சொல்லி கொடுக்குறவங்க எல்லாம் நம்மள மாதிரி படிச்சு அவங்களே வாலண்டியரா போய் பண்ணணும்னு சொல்லிட்டு போறவங்க தான். அவங்களுக்கும் சர்வீஸ் பண்றது வேற, அந்த சர்வீஸ் வந்து எல்லோருக்கும் அறிவுபூர்வமா நம்புறபடி சர்வீஸ் பண்றது வேற. இதெல்லாம் என்ன பண்ணுறீங்களா, அடிமைத்தனத்தை கிரியேட் பண்ணும். அடிமைத்தனத்தை கிரியேட் பண்ணும். அவங்கள தெரிஞ்சவங்க நமக்கு தெரியாதவங்க அப்படி அடிமைத்தனத்தை கிரியேட் பண்ணும். அதனால இதெல்லாம் காலங்காலம் வந்த கதைங்கய்யா, இதெல்லாம் விட்டுடுங்க. இன்றைக்கு வாழ்வதுதான் வாழ்க்கை. எத்தனையோ மாறியாச்சுங்க. நாம பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்த கலாச்சாரம் வேற, நம்முடைய காலத்துல இருந்த கலாச்சாரம் வேற. இந்திய கலாச்சாரம் ஒரு லேபிள் ஒன்றும் கிடையாதுங்க. அதெல்லாம் சும்மா பேசிக்கிட்டு மேடையில பேசக்கூடிய கருத்துக்கள். இன்னைக்கு என்ன கலாச்சாரம் வாழுதுன்னு நினைக்கிறீங்க இந்தியாவில்? சும்மா இதெல்லாம் வந்து பட்டிமன்றத்தில் பேச வச்சுக்கிட்டெல்லாம் நம்ம நம்பிக்கிட்டு இருக்கக்கூடாதுங்கய்யா. யதார்த்தத்தை பாருங்க, என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ நமக்கு இடம் என்ன, இங்க என்ன இருக்கு?
இப்போ இங்கேயே நீங்கள் இருக்கிறதா இருந்தால் எந்த பிரச்சனையும் உங்களுக்கு கிடையாது. இங்கே ஒரு கலாச்சாரம் போயிட்டு இருக்குல்ல, அதில் என்ன பிரச்சனை? நீங்கள் அதே எதையும் லிங்க் பண்ண தானே. இல்லை இங்கே மறுபடியும் நீங்கள் இந்தியா போக முடியுமா? குழந்தை ஒத்துக்குவாங்களா திரும்பி அங்கே இந்தியா போகிறதுக்கு? ஒரு வாரம் நீங்கள் வெக்கேஷன் போனாலே அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை இல்லையா? சொல்லுங்கய்யா. பெரும்பாலும் அவங்களுக்கு வந்து அங்க இருக்கிற சூழ்நிலை பிடிக்கிறது பிடிக்கிறதுல ஒரு இல்லையா? சில விஷயங்கள் பிடிக்குது, மற்றதெல்லாம் ஒரு சில பிடிக்கிறது விஷயங்கள் கிடையாது. என்ன? ஆமா. அப்ப நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? எல்லாம் வளருங்க, நம்பிக்கை வைங்க என் வாழ்க்கையில. பயப்படாதுங்க. பயப்பட்டவன ஒன்றும் நடக்க போறது இல்லை, மாற போறதும் இல்லை. நம்பிக்கை வைங்க. எது வந்தாலும் ஏற்றுக்கணும், வேற வழி கிடையாது. ஓஹோன்னு வந்தாலும் நம்ம குழந்தைதான், முடியலையே அதுவும் நம்ம குழந்தைதான். அவ்வளோதான். எனக்கு இவ்வளோ இருக்கு, அவ்வளோதான் போதும். அடுத்தவங்க பெருமையை பேசுனா அவாய்ட் பண்ணுங்க, அடுத்து அவாய்ட் பண்ணுங்க, அவ்வளோதான். அதாவது கோயம்புத்தூர் SBI ஸ்கூல் வந்த போதுங்கய்யா, எங்களுக்கு ஸ்டேட் பேங்க் எம்ப்ளாயிஸ் எல்லாத்தையும் சேருங்கன்னாங்க. நான் என் குழந்தைகள் சேர்க்கல. ஏன் அப்படின்னாங்க, அங்கே போனால் ஏஜிஎம் டிஜிஎம் குழந்தைகள்லாம் கூட அங்கே வருவாங்க. நம்ம கிளர்க்காக இருக்கிறோம், எங்கள் அப்பா டிஜிஎம் தெரியுமா அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். நம்ம அப்பா வெறும் கிளர்க்கு தான், அவங்க பாரு அந்த பொண்ணோட அப்பா டிஜிஎம்மாக இருக்காங்க, இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அது வரக்கூடாது, வேண்டாம். அவன் நல்லா சொல்லி தருவாங்க, தெரியும் தான், ஓகே ரைட், அது வேண்டாம் விடு, இந்த ஸ்கூலே போதும். ஸோ அங்கே நீங்கள் வந்து நல்ல ஸ்கூல்னு சொல்லி அங்கே சேர்த்துருந்தீங்கன்னா குழந்தையோட மனசில் காம்ப்ளெக்ஸ் வந்துருக்கும். என்ன பண்ணி வெறும் கிளர்க்கு தானே, அங்கே பெண்ணுடைய அப்பா இப்போ டிஜிஎம் அம்மா, அவள் பெருமையாக பேசுகிறான். அப்போ குழந்தைக்கு என்ன பார்த்தா வெறுப்பு வந்திருக்கும் இல்லையா? சொல்லுங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. மலேசியா கிளாஸ் இருக்கு. வாழ்க்கை முடன். சரிங்க ஐயா, இந்த குழந்தை வளர்ப்பு பேச்சு இது தொடர்ந்து முடியாத டாபிக். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றிமா. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நாள்தோறும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நிதி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்யும் தருணம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனா ராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும், உலகநல வாழ்த்து பாட அருள்நிதி செவ்வேல் ஐயா அவர்களும் அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரியம். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சூழலும் விண்ணாம், நிறைவெளியில் விண் சூழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மழைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து இவ்வுண்மை பெற பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன் ஐயா.
வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை கலகங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வில் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மிக்க மகிழ்ச்சியா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட நண்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தோறும் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகிறது. இறையர்களும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.